ஹாய் ஒன் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் மிட்டம் 2025. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, சார் ஏன் சார் இம்பார்ட்டன்ட் போட மாட்டேறீங்க, காலேஜ் வீடியோ மட்டும்தான் போடுறீங்க. ஆக்சுவலாக இந்த டைமில் அப்படி தான் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு கூட தான் இருக்கேன், பார்த்துட்டு தான் இருக்கேன் எல்லாமே. ஆக்சுவலாக நான் வந்து ஒவ்வொன்றா போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட் மிட்டம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு இன்னும் 15 days இருக்கிறனால போட ஆரம்பிச்சலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஓகேவா? கவலைப்படாதீங்க. ஒருத்தர் நேற்று வாட்ஸ்அப்பில் எனக்கு அனுப்பி புக்கோட பிடிஎஃப் எனக்கு அனுப்பி, சார் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, இவ்வளவும் படிக்கணுமா புக் பேக்? எனக்கு ஃபிசிக்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புக் பேக்கில் ஒரு 30-40 கொஷின்ஸ் இருக்கும். அப்போ இந்த 4th லெசன்லாம் எடுத்திங்கன்னா 40 கொஷின்ஸ் இருக்கும், லாங் ஆன்சர்ஸு. ஸோ எல்லாமே படிக்கணுமான்னு கேட்டிங்க, எல்லாம் படித்தா சேஃபு. ஆனால் எல்லா குழந்தைங்களும் ஒரே மாதிரி குழந்தைங்க கிடையாது. எல்லாத்தினாலையும் எல்லாம் ஒரே மாதிரி பண்ண முடியாது. நல்லா படிக்கிறவனால மட்டும்தான் அது படிக்க முடியும். ஒரு சிலர்னால அது என்னமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் படிக்க முடியும். ஸோ எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி நான் இங்கே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இதை மட்டும் படித்தாலே நம்மளால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நல்லாவே சென்டமே எடுக்கலாம். ப்ராப்ளம்ஸ் மட்டும் கொடுக்கல, ப்ராப்ளம்ஸ் நான் தனியாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு இது நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு மிட்டமில் 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸு யூனிட் 1, 2, 3, 4 புக் பேக் நிறையா இருக்குதுன்னு பயப்பட வேண்டாம். யாருக்கெல்லாம் யூனிட் 4 முடி இருக்கோ அவங்க நோட் பண்ணிக்கோங்க, யூனிட் 3 முடி இருக்கவங்க அவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் 4 முடி கொடுத்துருக்கேன். 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். ஆக்சியல் லைன், ஈக்குவட்டோர் லைன், பொட்டன்ஷியல் டைபோல், காஸ்னால அந்த 3 அப்ளிகேஷன், ஆன்டிகிராஃப். இது நான் ஆல்ரெடி கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். 5 மார்க்கு 4 யூனிட்டுக்குமே. ஸோ யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடியம் இருப்பீங்க, 2 மார்க்கில் புக் பேக் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ யூனிட் 1 2 மார்க் ரொம்ப ஈஸி தான். அது கூட காஸ்லாவும் சேர்த்திக்கோங்க, சரிங்களா? காஸ்லாவோட ஸ்டேட்மெண்ட் மட்டும் கேட்பாங்க. 3 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது. பட் ஆனால் ஈஸியாக தான் இருக்கும் ஃபஸ்ட் லெசன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ஸ்டோரேஜ் இருக்குது, கெப்பாசிட்டி சீரிஸ் பேரல் இருக்குது, டார்க் எக்ஸ்பீரியன்ஸ் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குது, காஸ்லா ஃப்ரம் கூலும்ஸ்லாம் இருக்குது. எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ எல்லாத்தையும் படிச்சிருங்க. ரோமன் நம்பர் 2ல் கூலும் ஃபோர்ஸ், கிராவிடேஷன் ஃபோர்ஸ், 3rd கொஸ்டின், அப்ளிகேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர். ஸோ இதுதான் ஃபஸ்ட் லெசன். ஃபஸ்ட் லெசன் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், இது படித்தா போதும். யூனிட் 2ல் 2 மார்க் வந்து ரோமன் நம்பர் 2ல் இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படிச்சிருங்க. 3 மார்க்கில் ரோமன் நம்பர் 2ல் செகண்ட் 21 சீபேக் எஃபெக்ட் அப்ளிகேஷன். அண்ட் புக்கினில் பாருங்கள், பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர், மின்னழுத்தமானியின் தத்துவம். கண்டிப்பாக இதை வச்சு கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க 3 மார்க்கில். ரிலேஷன் ட்ரிஃப்ட் அண்ட் வெலாசிட்டி, இழுப்பு திசை வேகத்துக்கும் மின்னோட்டத்துக்கும் உள்ள தொடர்பு என்னங்கிறது ட்விஸ்ட் அடித்து கேட்பாங்க. மைக்ரோஸ்கோபிக் மாடல்னு ஒரு 5 மார்க் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு கொஸ்டின் 5 மார்க் லாங் ஆன்சரில், அதில் பாதி வரைக்கும் இருக்கிறது இப்படி தான் கேட்பாங்க. I=NEAVD முடி போடணும். இது கேட்டாங்கன்னா இப்படி டெரிவ் பண்ணி போடணும், டயக்ராம் போட்டு அது முடி. ஸோ ரோமன் நம்பர் 3ல் 3rd கொஸ்டின், ரெசன் சீரியஸ் அண்ட் பேரல், மின்தடையின் தொடர் இணைப்பு பக்க இணைப்பு. ஸோ இதுதான் செகண்ட் லெசனோட நிலைமை. செல்ஸ் இன் சீரியஸ் பேரல் படிக்கணுமான்னு கேட்டிங்க, முடிஞ்சால் படிங்க, நல்லா படிக்கிறவங்க. மீடியம் ஆவரேஜாக படிக்கிறவங்க நான் படிக்க முடியாதவங்களுக்கு வேண்டாம். யூனிட் 3ல் வந்து 2 மார்க்கில் வந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே லா தான். ஸோ பாயட் சாவர்ட்லாம், ஆம்பியர் சர்க்யூட்லாம், ஸோ எல்லாமே ஈஸி. ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூலு எல்லாம் படிக்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் தான். 3 மார்க்கில் 2 ரோமன் நம்பர் 2ல் ஃபெரோ டயா பேரா, டிஃப்ரென்ஸு, வெலாசிட்டி செலக்டர். 3 மார்க்கில் ரோமன் நம்பர் 3ல் 4 தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எல்லாமே படிக்கணும், 4 தான் கொடுத்துருக்கேன், சரியா? அப்புறம் புக்கினில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பார் மேக்னெட் ஆர் மேக்னெட்டு, ஹவு கரண்ட் சென்சிட்டிவிட்டி ஆஃப் கேவலோமீட்டர்ஸ் இன்க்ரீசஸ், கேவலோமீட்டரோட கரண்ட் சென்சிட்டிவிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு புக்கினில் ஒரு கேள்வி இருக்குது, அது படிச்சுக்கோங்க. 3 மார்க். இதுதான் வந்து 3rd லெசன். 4th லெசனில் வந்து 2 மார்க் வந்து எல்லாமே லா தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு 4-5 லா, லென்ஸ் லா, ஃப்ளெமிங்ஸ் ரூல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேரடே லா. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இருக்கும் அதிகமாக. ஸோ அதனால் பயப்படணும். குவாலிட்டி ஃபேக்டர் இது படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து 3 மார்க்கில் ரோமன் நம்பர் 3 10, 16, 7 மட்டும்தான். அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது. இது 3 மட்டும் ஒழுக்கமாக படிச்சுட்டு புக்கினில் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் ஏசி ஓவர் டிசி படிச்சிருங்க. 3 பாயிண்ட். இங்கே பேராகிராஃப் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன், இங்கேயும் பேராகிராஃப் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன். புக்கினில் பியூர் ரெசிஸ்டர் பேஸர் டயக்ராம் வரைஞ்சி நம்ம போடுற மாதிரி இருக்கும், ஏசி சர்க்யூட் கனெக்ஷன் கொடுத்து. ஸோ இவ்வளவு தான்ப்பா. இது வந்து இந்த 4 லெசனில் நீங்கள் வந்து மிட்ட புக்கு இருந்தால் படிங்க. எவ்வளோ லெசன்ஸ்ன்னு பாருங்கள், சரிங்களா? ஒருவேளை 4 லெசன் சேர்த்து வச்சாங்கன்னா ஏதோ ஒரு 3 லெசன் ஒழுக்கமாக படித்தா கூட நல்லா எழுதலாம். 3 லெசன் வச்சாங்கன்னா 2 லெசன் நல்லா படித்தாலும் எழுதலாம், ஓகேவா? ஸோ அதனால் இதுதான் மேட்ரு. 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸுக்கு ஃபஸ்ட்டு மிட்டம் போர்ஷன்ஸ் அண்ட் கொடுத்துட்டேன். ப்ராப்ளம்ஸ் நான் வந்து ஒரு தனியாக நான் கொடுக்குறதுக்கு. ஓகே, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், பயப்படாமல் படிக்க சொல்லுங்கள். தேங்க்யூ.